ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். இன்றைக்கி நம்ம பாரதி பற்றின டாபிக் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் விரும்பும் கவிஞர் பாரதியார். நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன் உடல், பொருள், ஆவி ஆகிய மூன்றனையும் இழந்த செம்மல்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், தொண்டுள்ளம் படைத்தவர்கள், கவிஞர்கள் என பலர் இருக்கிறார்கள். அவர்களுள் நான் விரும்பி போற்றும் கவிஞர் மகாகவி பாரதியார் ஆவார். அவர் கவிதைகள் மூலம் தேசியத்தை வளர்த்து மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். அதில் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பிறப்பும் இளமையும். அவங்களோட அப்பா அம்மா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சின்னசாமி லக்குமி அம்மையார் அப்படின்றவங்களுக்கு 11/12/1882 பாரதி பிறக்கிறாங்க. பிறந்த ஊர் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் அப்படின்ற ஊரில் தான் பிறக்கிறாங்க. இளமையிலேயே ஆங்கில கல்வி அப்படின்றது வேணாம் அப்படின்றத அவருக்கு பிடிக்கல. ஆங்கில கல்வி அப்படின்றது பிடிக்கல. பைந்தமிழ் பாவலராய் திகழ்ந்தவர் பாரதியார். பைந்தமிழ் பாவலர், தமிழ் பாவலர், பைந்தமிழ் பாவலர் யார்? பாரதியார். ஸோ பாரதி அப்படின்ற பட்டம் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அவருக்கு கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் சில காலம் எட்டயபுரம் அரசவை கவிஞராகவும் இருந்தார். எட்டயபுரம் அரசவையில் கவிஞராகவும் இருந்திருக்கார் பாரதியார். அதன் பிறகு மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் பின்பு சென்னையில் இதழாசிரியராக இருந்திருக்கிறார் பாரதியார். நெக்ஸ்ட்டு விடுதலை வேட்கை. பாரதியார் வாழ்ந்த காலம் பாரத நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். நாடு விரைவில் விடுதலை அடைய வேண்டுமென்ற துடிப்புடன் இருந்தார். தம் பாட்டு திறத்தால் தூங்கி கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டினார். சாதி சமய பாகுபாடின்றி அனைவரையும் விடுதலை வேள்வியில் ஈடுபட செய்தார். சாதி சமய பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே விடுதலை அப்படின்றதுல ஒன்றாகி நம்ம பாடுபடுவோம் அப்படின்னு எல்லாருமே ஒன்றாக்குனாங்க பாரதியார். 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நிதி. ஓகேவா? 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நிதி. எல்லா ஜாதியும் இருக்கீங்க, பல ஜாதி இருக்கீங்க, ஆனால் அந்நியர் நம்மளை ஆள்றாங்க அப்படின்றதுல ஒரு பாடல். நெக்ஸ்ட்டு பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நாட்டுப்பற்ற மூட்டுறது, ஒரு நாட்டுப்பற்ற தூண்டி விடுறதுக்கான பாடல்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அப்படின்ற பாடல் வரி. நெக்ஸ்ட்டு தேசிய கவிஞர் பாரதியார். தேசிய கவிஞர் பாரதியார். இந்திய திருநாட்டின் இணையற்ற கவிஞராக பாரதியார் விளங்கினார். இதனால் அவர் அனைவராலும் தேசிய கவிஞர் என பாராட்ட பெற்றார். எல்லாரும் ஓர்குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டை ஊட்டினார். எல்லாரும் ஓர்குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாமே ஒருத்தவங்க, எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை ஊட்டுறாங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்ற தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு பாடல் வரி. என்னும் பாடலின் மூலம் 30 கோடி மக்களும் இந்தியரே, அவர்கள் பேசும் மொழி பலவாயிருப்பினும் சிந்தனை அப்படின்றது ஒன்று தான் அப்படின்ற தேசிய உணர்வு பாடல். முன்னறி புலவர் பாரதியார். முன்னறினா பின்பு அடைய போகும் சுதந்திரத்தை, எதிர்காலத்தில் அடைய போகும் சுதந்திரத்தை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்காக அவர் வாழ்ந்த காலத்திலேயே பாட்டு பாடினார். முன்னாடியே விடுதலை கிடைச்சதா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. நெக்ஸ்ட்டு வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் அப்படின்ற வரிகள். நெக்ஸ்ட்டு காசி நகர் புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்குவோம். அதை ஒளிபெருக்கி கருவியை அதாவது ரேடியோ அது மாதிரி செய்வோம் அப்படின்றத சொல்கிறாங்க. காசி நகர் புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சமுதாய தொண்டு. சாதி வேரை முளையிலேயே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதியார். அதனால்தான் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்ற ஜாதிகள் இல்லையடி பாப்பா அந்த பாடலில் சொல்லியிருப்பார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்ற பாடல் பெண்களோட நலனுக்காக மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்ற பாடலை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமுதாய தொண்டு மொழிப்பற்றுக்காக வேறு என்ன பாடல் அப்படின்னா
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம். சகம் இந்த உலகத்தையே அழிச்சிடுவோம் தனி ஒருவனுக்கு உணவில்லை அப்படின்னா. அடுத்து வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்றது மொழிப்பற்றுக்காக வந்தது, தமிழ் மொழிக்காக. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற வரிகள். முடிவுரை: பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என பாடிய பைந்தமிழ் பாவலர் 11/9/1921 இறந்துடுறாங்க. பாரத நாடு பார்க்கலாம் திலகம் அப்படின்ற வரிகள் யாரோடது? பாரதியாரோடது. நெக்ஸ்ட்டு பாரதியாரோட இன்னொரு பாடல். இது ஒரு நம்ம நாடு சம்மந்தப்பட்ட ஒரு வரிகள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். தாய் திரு நாட்டை தகர்த்திடுமில்லேச்சரை, மாய்த்திட விரும்பான் வாழ்வுமோர் வாழ்வுகோல் அப்படின்ற பாரத நாட்டுக்கு ஒரு பாடல். நெக்ஸ்ட் இன்னொரு பாடல். ஆரிய பூமியில் நாரியரும் பரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். வெந்தே போயினும் நொந்தே மாயினும் நன்தேசத்தொருவந்தே சொல்வது வந்தே மாதரம். நல்ல ஒரு வரிகள், தேசியத்துக்காக உள்ளது. வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் பரசூரியரும் சொல்லும் வீரிய வசனம் வந்தே மாதரம். வெந்தே போயினும் நொந்தே மாயினும் நன்தேசத்து உவந்தே சொல்வது வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் பாரதியாரோடது. நெக்ஸ்ட் குயில் பாட்டு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுதான் முப்பெரும் பாரதியோட கவிதை வடிவங்கள். இதில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஓகேவா? பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, இந்த உலகத்துக்கு மேலே பாட்டை விட பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்து எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். ஏற்கனவே பார்த்ததுனால நான் அப்படியே போயிடுறேன். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் வீறு கொண்டெழுந்த விடுதலை வேட்கைக்கு தன் கவிதைகளால் உரமூட்டியவர். தேசிய கவி என்றும் மகாகவி என்றும் போற்றப்பட்டவர். அதே போல் இந்தியா விஜயா அப்படின்ற பத்திரிகைகள் இதழ்களை வெளியிட்டு கட்டுரைகளாலும் கருத்து படங்களாகவும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களை திணற செய்தவர். சுதேசமித்திரனின் இதழாசிரியராகவும், சுதேசமித்திரன் அப்படின்றது சுப்பிரமணியத்தோடது. அந்த சுதேசமித்திரனின் இதழாசிரியராக சில காலம் இருந்தார். நெக்ஸ்ட்டு இவரோட கவிதைகள் அப்படின்றது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் தெரியும், ப்ளஸ் பாரதியார் கவிதைகள் இதுவும் பார்த்தோம். அதே போல் உரைநடை நூல்கள். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்ற உரைநடை நூல்கள். இவரோட வசன கவிதை அப்படின்றது யாரோட சாயலில் இருக்கும்? வால்ட் விட்மன் அப்படின்றது அங்கே பார்த்தோம். இங்கே இன்னொரு பெயர் கலீல் கிப்ரான், அவங்களோட சாயல்லையும் இவரோட கவிதைகள் அப்படின்றது இருக்கும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய பகுதி பாரதியோடு தொடங்குகிறது எனலாம். முன்னை பழம்பொருளாக பின்னை புதுமை வாய்ந்ததாக தமிழ்மொழியை திறன்மிக்கதாயாக்கும் அறிஞர் பெருமக்களுள் பாரதிக்கு தனி இடம் உண்டு. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு என முப்பெரும் பாடல்கள் ஒன்றான குயில் பாட்டின் ஒரு சிறிய பகுதி. இசை சம்பந்தப்பட்டது அப்படின்றது நம்ம பார்த்தோம். காணப்பறவை களகளவென்மோசையிலும் காற்று மரங்களிடை காட்டு மிசையினிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் நீலப் பெருங்கடல் எந்நேரமும் தானிசைக்கும் ஓலத்திடையே யுதிக்கும் இசையினிலும் மானுடப் பெண்கள் வளருமொரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிருந்தேன் வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டிசையினிலும் நெல்லடிக்கும் கோற்றொடியார் குக்கூவென கொஞ்சும் இசையிலும் சுண்ணம்பிடிப்பார் தம் சுவைமிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகுபல பாட்டினிலும் வண்ணமிட்டு பெண்கள் வளைகரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையினிலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நாற்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்ற ஒரு வரி. ஃபர்ஸ்ட் லைனை வச்சே நம்ம சொல்லிடலாம். என்னென்னா என்ன சொல்லியிருந்தாங்க? பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டு அப்படின்றது
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, குயில் பாட்டு அப்படின்றது வந்து இசை, எங்குமே இசை நிரம்பியது அப்படின்றது வந்து குறிக்கிற மாதிரி தான் இந்த பாடல் அப்படின்றது இருக்குது. பறவை கலக்கல எனும் ஓசையிலும், பறவை வந்து கலகலன்னு ஓசை எழுப்பு தான். நெக்ஸ்ட்டு காற்று மரங்களிடை காட்டு மிசையிலும், காற்றுனால மரங்கள் இடையில் உள்ள இடைவெளி மூலமாக அந்த இலைகள் அசைந்து இசை அப்படின்றது உருவாகுது. ஆற்று நீர் ஓசை அருவியொலியினிலும், அருவி வழியாக நீர் கொட்டி ஆற்றில் நீர் ஓடும்போது அது ஒரு ஓசை அப்படின்றது இருக்குது. நீலப்பெருங்கடல் எந்நேரமுமே தான் இசைக்கும், பெருங்கடல் அதோட அலை அப்படின்றது எந்நேரமும் வந்துட்டே இருக்கும் அந்த ஓசை. ஓலத்திடையே யுதிக்கும் இசையினிலும், மானுட பெண்கள் வளருமோர் காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊற்றிருந்தேன் வாரியிலும். மானுட பெண்கள் எல்லாருமே வந்து இசை அப்படின்றது பாடுறாங்க, அதனால் வருது. வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டி நேசிக்கும் நெல்லிடிக்கும். வாரினா கடல்லையும் வந்து பாட்டு அப்படின்றது, இந்த நீர் அப்படின்றது பாட்டு இசைக்கும். நெல்லிடிக்கும் போது கோற்றடியார் அந்த பெண்கள் வந்து குக்கு அப்படின்னு அவங்க ஒரு கொஞ்சம் இசை அப்படின்றது கொடுக்குறாங்க. சுண்ணம் பிடிப்பார். நெக்ஸ்ட்டு பண்களிலும், பண்ணையில் உள்ள மடவார்கள் அந்த பெண்கள், சுண்ணம் பிடிப்பவர்கள் பெண்கள், பண்ணையில் உள்ள பெண்கள், அவங்களோட பாட்டு இசையிலும் வட்டமிட்டு பெண்களின் கையில் உள்ள அந்த வளையலின் ஓசைகள் கொட்டி இசைத்திடுமோர் கூட்டம் முதல் பாட்டினிலும். வேய் அப்படின்னா புல்லாங்குழல், குழல், அதில் வீணை, அதில் உள்ள மனித மூலியமாக வாயிலும் கையாலையும் வாயாலையும் வாசிக்கும் கருவிகள். அதனால் காட்டில் நாளெல்லாம் என்றளிக்கும் பாட்டினிலும். அதனால் நாடு காடு எல்லா இடத்துலையும் பாட்டு அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அதனால் என் நெஞ்சையே பாட்டுக்கு பறி கொடுத்துட்டேன், நான் ஒரு பாவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாரதியார். இசை எல்லா இடத்துலையும் இசை அப்படின்றது நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல் தான் இது. உலகம் இசையால் நிரம்பி இருக்கிறது. இசை என்பது அரங்குகளில் இசைக்கப்படும் செவ்வியல் இசை மட்டுமன்று, ஏட்டில் எழுதப்படாமலும் கருவிகளால் இசைக்கப்படாமலும் காற்று முழுவதும் கலைந்திருப்பதும் இசைதான். வாய்மொழி இலக்கியமாய் மக்கள் இலக்கியமாய் பரவி கிடக்கும் இசைத்தமிழ் தொட்ட இடமெல்லாம் தட்டுப்படுவது உண்டு. அந்த இசையின் உருவகமாக நாம் கொள்வது குயில் பாட்டு என்ற பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசப்படுகிறது. பாரதியின் குயிலி இசை மயக்கிலே கட்டுண்டு கிடந்த பகுதி, அந்த குயிலி இசை மயக்கிலே கட்டுண்டு கிடந்த பகுதி தான் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த இசை பற்றின பாடல் இதை பார்த்தோம். வாரினா கடல், கோற்றடியார் அப்படின்னா பெண்கள் உலக்கை வந்து குத்தும்போது கையில் உலக்கை துடியணிந்த கையில் கொண்ட பெண்கள். நெக்ஸ்ட்டு குக்குவென நெல்லிடிக்கும் போது பெண்கள் வந்து செய்யும் ஒலிக்குறிப்பு. பண்ணை வயல்வெளியில். வேயின் குழல், வேயின்னா அந்த வேய் புல்லாங்குழல். நெக்ஸ்ட்டு பண்கள் இசைப்பாட்டுகள். இந்த நாட்டு வாழ்த்து இதுவும் பாரதியார் பாடியிருக்காரு. இது என்னென்னா ஒரு வாட்டி பாட்டை மட்டும் படித்து நம்ம போயிடலாம், ஒன்றும் தேவையில்லை. திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை, தீது தீர்ந்தனை நீர்வளஞ்சார்ந்தனை, மருவு செய்களின் நற்பயன் மல்குவை, வளனின் வந்ததோர் பைநிறம் வாய்ந்தனை, பெருகுமென்பமுடையை குறுநகை பெற்றோரிழிந்தனை, பல்பணி பூண்டனை இருநிலத்துவந்தும்முயிர் தாங்குவை, எங்கள் தாயின் பதங்கள் இறைஞ்சுவோம். இதெல்லாம் நம்மளோட தாய்நாடை பற்றி சொல்கிற ஒரு பாடல். மீனிங் அப்படின்னா திரு செல்வம் நிறைந்த ஒரு ஊர், தன்னிகர் ஒன்றில்லை, தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு நாடு. தீது தீர்ந்தனை, இங்கே கெட்டது அப்படின்றது நமக்கு நடக்காது. நெக்ஸ்ட்டு நீர்வளஞ்சார்ந்தனை, நீர்வளங்கள் நிறைந்த நாடு. மருவு செய்களின் நற்பயன் மல்குவை, மருவு செய் நல்லா கரெக்டான வயல்வெளிகளில் வந்து அது நமக்கு நல்பயனை அப்படின்றது கொடுக்குது. வளனின் வந்ததோர் பயனினம் வாய்ந்தனை, அது மூலியமாக நல்ல பயனாக நமக்கு வந்து பயிர்கள் அப்படின்றது கிடைக்கிது. பெருகும் இன்பமுடையை குறுநகை பெற்றோரிழந்தனை பல்பணி பூண்டனை, அதனால் பெருகும் அப்படி இன்பம் பெருகும். பல்வகையான அழிகலன்களை உடைய நமது தாய்நாடு.
இருநிலத்து வந்த எம்முயிர் தாங்குபவை எங்கள் தாய்நின் பதங்கள் இறைஞ்சுவோம். இரு நிலங்கள், இந்த பூமி வந்து நமக்கு நம்மளோட உயிர் எல்லாத்தையுமே தாங்குது. அந்த தாய்நாடை நம்ம என்றும் வழங்குவோம். இன்னொரு வாட்டி பாட்டு பார்த்துக்கலாம். திருநினைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை தீது தீர்ந்தனை நீர்வளஞ்சார்ந்தனை மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை வளரின் வந்ததோர் பயனிறம் மாய்ந்தனை பெருகும் இன்பமுடையை குறுநகை பெற்றொழிந்தனை பல்பணி பூண்டனை இருநிலத்து எம்முயிர் தாங்குவை எங்கள் தாய்நின் பதங்கள் இறைஞ்சுவோம். சுப்பிரமணிய பாரதியார். இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் பாடல்களோட பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் உள்ளது தான் இவங்களோட பாடல்கள் எல்லாமே. இவரோட பாடல்கள் எல்லாம் பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே தொகுக்கப்பட்டிருக்கு. அந்நூலின் தேசிய கீதங்கள் அப்படின்ற அந்த பாரதியார் கவிதைகளுக்கு கீழே தேசிய கீதங்கள் அப்படின்ற ஒரு பகுப்பு இருக்குது. அதில் தான் உள்ளது இந்த நாட்டு வாழ்த்து. வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடலின் மொழிபெயர்ப்பே இந்த பாடல். வந்தே மாதரம் அப்படின்றது பெங்காலில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் அவர் எழுதியிருப்பார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படி சொல்லுவாங்க. அவங்க வங்க மொழியில் எழுதிய வந்தே மாதரம் பாடலோட தமிழோட மொழிபெயர்ப்பு தான் இது. தேசிய கவி என போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் 11/12/1882 சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மையாளுக்கு மகனாக தோன்றினார். இளமையிலேயே கவிபாடும் திறன் பெற்றிருந்தார். அவர் பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்கினி குஞ்சுகளாய் அமைந்தன. நெக்ஸ்ட் இது நமக்கு தெரியும். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். பின்னர் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் அதோட துணை ஆசிரியராக, அதாவது உதவி ஆசிரியராக இருந்தார். சக்கரவர்த்தினி அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர், இந்தியா அப்படின்ற வார பத்திரிக்கையோட ஆசிரியராகவும் இருந்தார். அவர் தமிழுக்கு வளஞ்சேர்க்கும் இலக்கியங்களை படைத்தார். கீதை, தமிழில் கீதையை மொழிபெயர்த்தவர் பாரதியார். மேலும் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு காவியங்களையும் படைத்துள்ளார். 11/9/1921 இறந்துடுறாங்க. பொருள் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். திரு அப்படின்றது செல்வம், வளத்தை குறிக்குது. தன்னிகர் ஒன்றில்லை, ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடையது. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. மருவு அப்படின்றது பொருந்திய. செய் அப்படின்ற வயல். மல்குதல், மல்குனா நிறைஞ்சு இருக்குது. குறுநகை அப்படின்னா புன்னகை. பல்பணி பல வகையான அணிகலன்கள். இருநிலம் பெரிய இந்த பூ உலகு. பூண்டனை அப்படின்றது அணிந்துள்ளாய். பதங்கள் அப்படின்றது பாதம், திருவடிகளை சொல்லுது. இறைஞ்சுவாம் அப்படின்றது வணங்குவாம். நெக்ஸ்ட்டு வள்ளுவரை பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த பாடல் பாரதியார் வள்ளுவனை பற்றி சொல்லியிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்றது பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியாரை பற்றி பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். பாரதியார் உலக கவி. பாரதியை உலக கவி என்று சொன்னவர் பாரதிதாசன். அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர். ஓரொரு கொருநாட்டு குறியதான ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரரவர் மக்களிடையே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞனிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர்பார் காண்போம். ஒரு சீரு சிறப்புடைய ஒரு கவிஞர்கிட்ட உள்ள எல்லா பண்புகளும் அவரிடம் இருக்கும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க பாரதியாரை பற்றி. இளங்கோவடிகளை பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த லைன் ஏற்கனவே பார்த்தோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்ற இந்த பாடல். ஒருவன் அழகான சிறு செயல்களை ஏற்றலாம், சுவையுள்ள கருத்துக்களை அவற்றில் அமைக்கலாம். ஆனால்
ஒரு கருத்துக்களின் அடிப்படையில் உண்மை இருத்தல் அப்படின்றது வேணும். கருத்து எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மை இருந்தால் தான். உணர்ச்சி இருக்கணும், உண்மை இருக்கணும். அப்போது தான் செயல்கள் கவிதை அப்படின்ற சொல்லக்கூடிய தகுதியை அடையும். உணர்ச்சி உண்மை அப்படின்றது இருக்கணும். அதுதான் பாரதி எப்படி சொன்னார், உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்திலே உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படின்றது பாரதியோட வரிகள். நெக்ஸ்ட்டு, மகாபாரதம் இந்தியாவின் ஈடு இணையற்ற இருபொருள் இதிகாசங்கள் ஒன்று. பெரிய இதிகாசங்கள் என்னென்ன? மகாபாரதம், ராமாயணம். 18 அதில் மகாபாரதம் ஒன்று. 18 பருவங்கள் 1,00,000 செயல்கள் கொண்ட மிகப்பெரிய நூல். மகாபாரதம் அப்படின்றதுல 18 பருவங்கள் 1,00,000 செயல்கள் அப்படின்றது இருக்குது. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இந்நூலை தழுவி வில்லி பாரதம் அப்படின்றதுல தமிழ் எழுதினார் வில்லிபுத்தூரார். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களின் மனைவியான பாஞ்சாலியின் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன எழுதினார்? பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூலை எழுதினார். அதே மூதறிஞர் ராஜாஜி வியாசர் விருந்து அப்படின்ற நூலை மகாபாரதத்தை மையமாக கொண்டு எழுதினார். ராஜாஜி வியாசர் விருந்து அப்படின்றதை எழுதினார். பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்படின்றதை எழுதினார். நெக்ஸ்ட்டு, இது இந்த இடத்துல எதுக்கு கொடுத்துருக்குன்னா, திருநாவுக்கரசர் எழுதினது தான் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோன் அப்படின்ற திருத்தாண்டக பாடல். தொடங்கும் பாடல் பிற்காலத்தில் மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படின்ற பாடலை எழுத காரணமாக அமைந்தது இந்த திருத்தாண்டக பாடல் தான். தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லப்படுற திருநாவுக்கரசர் எழுதியது தான் இது. பறவைகள் பற்றின பறவைகள் தாம் வாழ்ந்த காட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக காடுகளை நிலைக்க செய்கின்றன. பறவை சம்பந்தப்பட்ட பாடல்கள் வரிகள் பாரதி என்ன கொடுத்தாருன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்றது பாரதியாரோட வரிகள். பறவைகளை பற்றி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்றது. அதே போல் குருவி உள்பட சின்ன சின்ன பறவைகளுக்கும் முதன்மையாக கொண்டு விலங்குகள் அதெல்லாம் வச்சு பாடல்களை எழுதியிருக்காரு. அதுக்கு அன்பு காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, அதை நமக்கு எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறாங்க. சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க.